துர்கை அம்மன் பற்றி ஸ்மிருதி இரானி கூறிய சர்ச்சைக்குரிய கருத்து சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் என PJ குரியன் அறிவித்தார். டில்லி நேரு பல்கலைக்கழக சர்ச்சை தொடர்பாக ராஜ்யசபாவில் வியாழனன்று நடந்த விவாதத்தின் போது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி பேசினார். நேரு பல்கலைக்கழகத்தில் தேச விரோத செயல்கள் நடக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக அவர் பல்கலைக்கழக மாணவர்கள் வெளியிட்ட துண்டு பிரச்சுரத்தை படித்தார். அதில் துர்கா பூஜையை இனத்வேஷ பண்டிகை என வர்ணித்திருந்த மாணவர்கள் துர்கை அம்மனை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளையும் குறிப்பிடப்பட்டிருந்ததாக ஸ்மிருதி இரானி கூறினார். இந்த பிரச்சினையை ராஜ்யசபாவில் எழுப்பிய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் துர்கை அம்மனை பற்றி கூறிய கருத்துக்களுக்கு ஸ்மிருதி இரானி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை முழங்கினார். இந்த பிரச்சினையை ராஜ்யசபாவில் எழுப்பிய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் துர்கை அம்மனை பற்றி கூறிய கருத்துக்களுக்கு ஸ்மிருதி இரானி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை முழங்கினர். அதற்கு ஸ்மிருதி இரானி தானே துர்கை அம்மனின் பக்தை என்றார். நேரு பல்கலைக்கழக மாணவர்களின் மோசமான நடத்தையை விளக்கவே அந்த துண்டு பிரச்சுரத்தை படித்ததாகவும் அது தனது கருத்து அல்ல என்றும் கூறினார். ஆனால் ஸ்மிருதி இரானி மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதை அடுத்து தெய்வத்தை நிந்திக்கும் வகையில் ஸ்மிருதி கூறிய கருத்துக்கள் சபை குறிப்பில் இருந்து நீக்கப்படும் என்று சபை துணைத் தலைவர் PJ குரியன் அறிவித்தார்.